எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட லெக்சர் 7ல இருக்கோம் நம்ம. டைபோல் கொஷின் பேசிட்டு இருக்கோம். டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை a ஸ்மால் டிஸ்டன்ஸ் டைபோல். டைபோல் மொமெண்ட்னா என்னடா? P equal to Q into 2D. Product of any one of the charges into distance between them. ரைட்டா? இது டைபோல் மொமெண்ட். ஆக்சியல் லைன்ல ஃபார்முலா என்ன சார் கத்து கொடுத்தீங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆக்சியல் லைன் 2p/4πε0r3. ஞாபகம் இருக்கா? நேத்து மாதிரி இருந்துடாதீங்க, பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. லாஸ்டா எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க ஆக்ட் ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட்ஸ் along the direction of dipole moment P. இது என்ன கத்து கொடுத்தேன்? -q plus q. டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் இந்த பாயிண்ட் P அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு 1, எலக்ட்ரிக் ஃபீல்டு 2, ஈயோட டைரக்ஷன். E acts along P. கத்துக்கிட்டீங்களா? டெரிவேஷன் ஒரு டைம் போட்டு பார்த்துட்டு தானே? சரி, அடுத்தது ஈக்குட்டோரியல் லைன். ஈக்குட்டோரியல் லைன் என்னங்க சார்? கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் யாரால? டியூ டு an electric dipole. எங்க? at an axial line, sorry by equatorial line. equatorial line. ஈக்குட்டோரியலோட இன்னொரு பேரு பைசெக்டார். கரெக்டா சொல்றேன் நான். ஈக்குட்டோரியல் லைன், ரைட்டா? அப்படின்னா என்னன்னு முதல்ல எங்களுக்கு புரிய வைங்க. இப்போ டைபோல் டயக்ராம் தான் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்களேன், -q plus q. சார் நேத்தே நீங்க சொன்னீங்க மைனஸும் பிளஸ் இப்படிதான் எழுதணும், பிளஸ் மைனஸ் எழுதக்கூடாது. எவ்வளவு டிஸ்டன்ஸு? சார் இங்க ஒரு எல், இங்க ஒரு டி, இங்க ஒரு டி, மொத்தம் 2D டிஸ்டன்ஸு. கரெக்டா இங்கிருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்றோம். ரைட் ஆங்கிள் கரெக்டா ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றோம். உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். இங்க தீட்டா 0வா இருந்தா ஆக்சியல், தீட்டா 180 இருந்தா ஆக்சியல், தீட்டா 90 இருந்ததுன்னா ஈக்குட்டோரியல். கத்துக்கிட்டீங்களா? அப்ப டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் எங்க இருக்கு? மைனஸ்ல இருந்து பிளஸ். ரைட், இப்போ ஒவ்வொன்றா கத்துக்கலாமா? பாசிட்டிவ் சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். புரியலன்னா ஸ்டாப் பண்ணிருங்க. சரி எனக்கு புரியல, இன்னொரு டைம் கத்து கொடுங்கன்னு கேட்டுரு. E1. அப்ப E1ஓட டைரக்ஷன் நேத்து என்ன கத்து கொடுத்தேன்? பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில போகுது. நெகட்டிவ் சார்ஜால டுவர்ட்ஸ் நெகட்டிவ் E2. கத்துக்கிட்டீங்களா? இந்த டிஸ்டன்ஸ் D, இந்த டிஸ்டன்ஸ் R. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கணும்? √r² + d². ஏன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். உங்களால உணர முடியுதா? இந்த இடம் dr இருக்கு, இந்த இடம் r இருக்கு, இந்த இடம் என்னவா இருக்கணும்? √r² + d² இருக்கும். அதே மாதிரி இந்த இடமும் √r² + d² இருக்கும். ரைட், பொறுமையா பாரு. பாசிட்டிவ் சார்ஜால இந்த பாயிண்ட்ல, பாயிண்ட் Pல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ? பொறுமையா சொல்லவா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா? ஜென்ரலா நேத்து கத்து கொடுத்தது q/4πε0r². இது ஜெனரல் ஃபார்முலா. இப்ப பாசிட்டிவ் சார்ஜால அந்த பாயிண்ட்ல q/4πε0 டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் யாரு? r² + d² ஹோல் ஸ்கொயர். அதனால ரூட் போயிடுச்சு. ஈவன் எழுதிட்டேனா? அதே மாதிரி E2 எழுதுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு நெகட்டிவ் சார்ஜ். நீங்க எழுதிதான் எழுதணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு நெகட்டிவ் சார்ஜ். வழக்கம் போல q/4πε0. அந்த டிஸ்டன்ஸுமே கூட √r² + d² தான். அதனால √r² + d². இது E1 E2. ஆனா ரெண்டுமே பாருங்களேன் சேமா இல்ல? E1 and E2 are equal. அப்ப நான் என்ன எடுத்துக்கலாம்? Eன்னு எடுத்துக்கலாம், இல்ல E1 எடுத்துக்கலாம், இல்ல E2ன்னு எடுத்துக்கலாம். மேக்னட்யூட் வைஸ் ரெண்டு ஃபீல்டும் ஈக்குவல். எல்லாரும் டயக்ராம் பொறுமையா புரிஞ்சுக்கங்க. சார் -q + qன்னு ரெண்டு சார்ஜ். +q-ஆல பாயிண்ட் Pல எலக்ட்ரிக் ஃபீல்டு E1, -q-ஆல பாயிண்ட் Pல எலக்ட்ரிக் ஃபீல்டு E2. ரெண்டுத்தோட டைரக்ஷன் பார்த்துக்கிட்டோம்.
ரெண்டுத்தோட வேல்யூவும் தெரிஞ்சுக்கிட்டோம். E1 எவ்வளோ, E2 எவ்வளோ கற்றுக்கிட்டீங்களா? இனிமேல் தான் ஒரு சிக்கலான வேலை. இங்கே வாங்க, E1 E2 இப்போதைக்கு ஈக்குவல் வே. அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் பாருங்களேன். இப்போ மறுபடியும் டயக்ராமை நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். இதுதான் அந்த பாயிண்ட் பி. பாயிண்ட் பியில இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் E1 இந்த பக்கமா இருக்கு. பாயிண்ட் பியில இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் E2 இந்த பக்கமா இருக்கு. டயக்ராம் பாரு, பாயிண்ட் பியை மட்டும் கவனி. இங்க பாரு, பாயிண்ட் பியில இருந்து E1 E2 இந்த பக்கமா இருக்கு. கரெக்டா? அப்போ இங்க பாருங்களேன், இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிளும் தீட்டா தான். மேல உங்களுக்கு தெரியுமா, ரிசால்வ் பண்ணிருக்கீங்க வெக்டார்ல, இந்த இடம் E1 cos தீட்டா. என்ன சார் சொல்றீங்க? எங்க தீட்டா இருக்கோ அங்க காஸ் காம்போனன்ட், எங்க தீட்டா இல்லையோ அங்க சைன் காம்போனன்ட். அப்ப இந்த இடம் தீட்டா, இந்த இடம் E2, இங்க E2 cos தீட்டா, இந்த இடம் E2 sin தீட்டா. ரைட்டா? உங்களுக்கு தெரியுமா, E1ம் E2ம் ஈக்குவல். அதனால E1 sin தீட்டாவும் E2 sin தீட்டாவும் ஈக்குவல், பட் ஆக்ட் as a opposite direction. So both are cancelled to each other. அப்ப டோட்டல் ஃபீல்டு எங்க இருக்கு? டோட்டல் ஃபீல்டு எல்லாம் இந்த பக்கமா இருக்கு சார். டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க இருக்கு? லெஃப்ட்ல இருக்கு, லெஃப்ட்ல இருக்கு. அப்ப டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா உங்களால உணர முடியுதா? ரெண்டும் ஒரே டைரக்ஷன். E1 cos தீட்டா பிளஸ் E2 cos தீட்டா. இது இன்னொரு மார்க், ரெண்டாவது மார்க். மொத்தம் 5 மார்க்கு. டயக்ராம் அந்த E1 E2 எழுதுறது ஒரு மார்க்கு. இந்த செகண்ட் டயக்ராம் இதை பிரிச்சு போறது ரெண்டாவது மார்க். கத்துக்கிட்டீங்களா பாருங்க? சைன் காம்போனன்ட் போயிடும், காஸ் காம்போனன்ட் தான் இருக்கும். E1 cos தீட்டா பிளஸ் E2 cos தீட்டா. ரைட்டா? அப்படியே பொறுமையாக கத்துக்குவாங்க. சரி, இப்பதானே சொன்னீங்க E1 ஈக்குவல் டு E2. எதுக்காக E1 தனியா E2 தனியா இருக்கு? ரெண்டுத்தையும் E1 மாத்தி 2E1 cos தீட்டான்னு எழுதிக்கலாம் தானே? ஆமா. E1 கூட நமக்கு தெரியுமே, Q by 4 pi epsilon naught R ஸ்கொயர் பிளஸ் D ஸ்கொயர்னு நம்ம மேலேயே கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப cos தீட்டாவுக்கு நம்ம எங்க சேர் போறது? திரும்பவும் நம்ம டயக்ராம் போயிடுமா? ஸோ உன்னோட புரிதலுக்காக நான் இன்னொரு முறை டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். மைனஸ் Q பிளஸ் Q, 2 பாயிண்ட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை a small distance 2D DND. தென் இந்த டிஸ்டன்ஸ் R. பாசிட்டிவ் சார்ஜில் இருந்து டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வர்ட், நெகட்டிவ் சார்ஜில் இருந்து டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வர்ட். இந்த ஆங்கிள் தான் தீட்டா. இந்த டிஸ்டன்ஸ் R, இது D. இந்த டிஸ்டன்ஸ் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் D ஸ்கொயர். உங்களுக்கு தெரியுமா, காஸ் தீட்டா வேணும்னா அட்ஜசன்ட் சைடு, யார் அட்ஜசன்ட்? D பை ஹைபாத்சிஸ் யாரு? ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் D ஸ்கொயர். உங்களால உணர முடியுதா? தீட்டாவை நான் எங்க இருந்து தூக்கிட்டு வரேன்? அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாத்சிஸ். தீட்டா அட்ஜசன்ட் யாரு? D. ஹைபாத்சிஸ் யாரு? ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் D ஸ்கொயர். சரி, எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. இப்போ டைரக்டா டெரிவேஷன் போக வேண்டியதான். நீங்க டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா 2E1 cos தீட்டான்னு சொன்னீங்க. E1க்கு மேலேயே கண்டுபிடிச்சிட்டோம், Q by 4 pi epsilon naught R ஸ்கொயர் பிளஸ் D ஸ்கொயர். cos தீட்டாவுக்கு இப்பதான் கண்டுபிடிச்சோம், D by root of R ஸ்கொயர் பிளஸ் D ஸ்கொயர். எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வந்து பக்கத்தில் வச்சுட்டோமா? இப்போ குக் பண்ண போகும்போது எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறாங்கல்ல சமைக்கிறதுக்காக, அந்த மாதிரி இந்த டெரிவேஷன் போகிறதுக்குள்ள யாரெல்லாம் வேணுமோ அவங்களெல்லாம் கூட்டு நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்ல. அப்படி E வேணும் சார், 2 E1க்கு பதிலாக Q by 4 pi epsilon naught R ஸ்கொயர் பிளஸ் D ஸ்கொயர். காஸ் தீட்டாவுக்கு பதிலாக D by R ஸ்கொயர் பிளஸ் D ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. என்ன சரிங்களா, ஏமாத்துறீங்களா? ரூட்டுக்கு பதிலாக 1/2 எழுதியிருக்கேன். கற்றுக்கிட்டீங்களா? அவ்வளோதான், ஈக்குவேஷன் முடிஞ்சு போச்சு, சிம்பிளாக முடிச்சிட்டோம். அப்போது ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும், Q 2D இன்ட்டு 2D பை 4 pi epsilon naught R ஸ்கொயர் பிளஸ் D ஸ்கொயர் 1, இங்கே 1/2. உங்களுக்கு தெரியுமா, பவரை ஆட் பண்ணணும். பவர் ஆட் பண்ணணும்னா 3/2 வரணும். அப்போ Q இன்ட்டு 2D பை 4 pi epsilon naught R ஸ்கொயர் பிளஸ் D ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2.
என்ன ஒரே ஸ்டெப்ல நீங்க ஆசையா தேடி வந்த ஈக்குவேஷன் கிடைச்சிரும். என்ன சார் சொல்றீங்க? R கம்பேர் பண்ணும் பொழுது D ரொம்ப ரொம்ப சின்னது. அதனால இந்த D ஸ்கொயரை நான் நெக்லெக்ட் பண்ணிடுறேன். D ஸ்கொயர் போய் சேர்ந்துருச்சுன்னா ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சார். Q இன்ட்டு 2D யாரு நீங்களே சொல்லுங்க. யார் அது Q இன்ட்டு 2D? யார் வேணாலும் சொல்லு. Q இன்ட்டு 2D என்ன கற்றுக் கொடுத்தேன்? அது யார் அது? Q இன்ட்டு 2D டைபோல் மொமெண்ட். டைபோல் மொமெண்ட் P ரைட்டா? டைபோல் மொமெண்ட். டக்கு டக்குன்னு சொல்ல ட்ரை பண்ணுங்க. போல்டா சொல்லுங்க. இல்லை இது யார் என்ன பண்ணிட போறாங்க? எல்லாம் நம்ம தானே. P பை 4 பை எப்சிலான் நாட். டி ஸ்கொயரை நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த ஆர் ஸ்கொயருக்கு மட்டும் 3/2 இருக்கு. தப்பு பண்ணக்கூடாது. இங்க தப்பு பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த 2வும் இந்த ஸ்கொயரும் போயிடும். ஏன்னா ரூட் எடுத்தா ஸ்கொயர் போயிடும். 1/2னா ரூட் தானே. அப்ப இங்க ஆர் கியூபு. கடைசியா நம்ம தேடி வந்தது ஈக்குட்டோரியல் லைனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவேஷன் P/4πε0 ஆர் கியூப். உங்களோட போர்ட் டெரிவேஷன் நான் என்ன எழுதி கொடுத்தனோ அதை அப்படியே எழுதிக்கோ. ரைட்டா? யாரும் ஒரு மார்க் கூட குறைக்க மாட்டாங்க. குறைச்சாங்கன்னா என்கிட்ட சொல்லு. நீங்க என்ன இந்த டயக்ராம் பத்தி நான் வார்த்தையா சொன்னதை நீங்க எழுதணும். 2 சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பை a small distance. ஆர் பி த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஓல இருந்து பி வரைக்கும். ரைட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் பி டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் பி டியூ டு நெகட்டிவ் சார்ஜ். அதை சும்மா அந்த 2-3 லைனை மட்டும் எழுதிட்டு டெரிவேஷன் இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோ. ரைட். இப்போதான் நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னங்க சார் இது? ஈக்குட்டோரியல் லைன் P/4πε0 ஆர் கியூப். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சியல் ஈக்குவேஷன் சொல்லி தான் அந்த ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணும். யாரா சொல்லுங்க. ஆக்சியலுக்கு ஈக்குவேஷன் சொல்லுங்க. ஃபைனல் ஈக்குவேஷன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். அந்த டீட்டா வந்து நம்ம 90 டிகிரின்னு தானே சார் சொன்னீங்க ஸ்டார்டிங்ல? கரெக்டா? டைபோல் மொமெண்ட்டுக்கும் ஆருக்குமான ஆங்கிள். எக்ஸாக்ட்டா இந்த இடம் ரைட் எஸ் சார். ஆங்கிள் மேல ஆர்க்குன்னு வந்து சொன்னேன். அது பெர்பெண்டிகுலரா இருக்கும்னீங்கல்ல சார்? ஆமா, அந்த பாயிண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். சார் அப்போ வந்து காஸ் 19 எடுக்க முடியாதா? இந்த இடத்துல காஸ் 19 எடுக்க முடியாதுமா. நம்ம E1ஓட டைரக்ஷன் வேற, E2ஓட டைரக்ஷன் வேற. நம்ம E1க்கும் E2க்கும் தான் இந்த காஸ் தீட்டா போட்டிருக்கோம். நீ கேட்குற கேள்வி எங்கன்றது சரியா புரிஞ்சுக்கோ. தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் இந்த டயக்ராம் பேர். இன்னொரு டயக்ராம் போட்டல மேல இருக்கு. தீட்டான்றது நம்ம இந்த இடம் எடுத்திருக்கோம். கரெக்டா? அந்த தீட்டா தான் அந்த ஓகே காசு. சார். நீ கேட்கறது இங்க இருக்கிற தீட்டா 90. அதை தான் நான் அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்ஸ்னு அங்க எடுத்து வச்சிருக்கேன். காஸ் தீட்டா தான் நமக்கு வேணுமே தவிர 19 சப்ஸ்டியூட் பண்ணா இங்க ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண முடியாது. ரைட்டா? இந்த தீட்டா மேல ஓகே இருக்கிற சார். E1க்கும் ஹரிசாண்டல் காம்போனன்ட்டுக்குமான ஆங்கிள் தான் தீட்டா. ரைட்? ஓகே சார். நீ சொல்ற கொஸ்டின் எனி பாயிண்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் இன்னொன்னு வரும். அதுல இன்னும் நல்லா கத்துக்கலாம். ஈக்குட்டோரியல் ஆக்சியல் ஈக்குவேஷன் சொல்லுங்க. எப்படி சொல்ல? ஆக்சுவல் ஈக்குவேஷன் சொல்லுங்க. 2p/4πε0 ஆர் கியூப். நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உங்களை ஈக்குவேஷன் சொல்ல சொல்றேன். கொஞ்ச நேரம் அப்படியே ஆக்சுவலி ஈக்குட்டோரியலையும் அப்படி நீ முறைச்சு பாரு. ஏதோ ஒரு விஷயம் இங்க இருக்கு. ரைட்டா? இதுல ஒரு ரேஷியோ சம் கேட்க போறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2 ஈக்குவேஷனையும் ரொம்ப பிரமாதமா கத்துக்கோங்க. சார் ஆக்சியலா 2p/4πε0 ஆர் கியூப். ஈக்குட்டோரியலா p/4πε0 ஆர் கியூப். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஆக்சியலுக்கும் ஈக்குட்டோரியலுக்கும் என்னப்பா ரிலேஷன்னு கேட்கிறேன். நீ என்ன பண்ற? இ ஆக்சியல் எழுதிட்டு சரி 2p/4πε0 ஆர் கியூப். இந்த p/4πε0 ஆர் கியூப் எங்களுக்கு தெரியும். இவன் வேற யாரும் இல்ல, ஈக்குட்டோரியல். அப்ப இ ஆக்சியல் வேணும்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஈக்குட்டோரியல். கத்துக்கிட்டீங்களா? இது எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஆக்சியலுக்கும் ஈக்குட்டோரியலுக்கும் என்னப்பா ரேஷியோன்னு கேட்குறாங்க. 2:1. பாருங்க லாஸ்டா படிச்சுக்கோங்க. ஆக்சியலுக்கும் ஈக்குட்டோரியலுக்குமானது 2:1, 2/1. ஒருவேளை ஈக்குட்டோரியல் டு ஆக்சியல் கேட்டாங்கன்னா 1/2. அவங்க என்ன ஆக்சியல் தான் பெரியவன், 2 டைம் பெரியவன் ஈக்குட்டோரியலை விட.
ஈக்குட்டோரியல் 10 ரூபான்னா ஆக்சியல் 20 ரூபாய் 2:1 கற்றுக்கிட்டீங்களா? ரைட். ஒரே ஒரு டைம் டெரிவேஷன் பார்த்துட்டு நான் ஃபைனலாக டைரக்ஷன் சொல்லி கொடுத்து முடிச்சிடுறேன். அப்படியே பாருங்க, டயக்ராம் பார்த்துங்க. பாசிட்டிவ் சார்ஜால் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நெகட்டிவ் சார்ஜால் எலக்ட்ரிக் ஃபீல்டு. Q/4πε0 r² + d², Q/4πε0 r² + d². இங்க E1 E2 ஈக்குவலா இருக்கிறதுனால தான் நான் ரிசால்வ் பண்றேன். இதான் ரிசால்வ் பண்ற டயக்ராம். இந்த டயக்ராம் இல்லைன்னா 1 மார்க் போயிடும். E1 θ E1 cos θ, E2 θ E2 cos θ ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கணும். மேல இருக்கிற சைனையும் கீழே இருக்கிற சைனையும் கேன்சல் பண்ணிக்கணும். டயக்ராம்ல இருந்து E1 cos θ ரெண்டும் கண்டுபிடிச்சிக்கணும். cos θவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஃபைனல் ஈக்குவேஷன் P/4πε0 r3. ரைட்டா? இதெல்லாம் சூப்பரா முடிச்சிரும் நம்ம. இப்போ 4 மார்க்குக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க. சரி, எங்களுக்கு அந்த 1 மார்க்கும் வேணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா இந்த வேலையை கரெக்டா செய்யணும். நிதானமா கத்துக்கணும், நல்லா கத்துக்கணும். டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாரு, இதான் அந்த டயக்ராம். இது டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன். இது E1 ஓட டைரக்ஷன். 2 மினிட்ஸ்ல திருப்பி வரணும். இது E2 ஓட டைரக்ஷன். இந்த இடம் ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இந்த இடம் டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன். இப்போதான் உனக்கு வேலை இருக்கு. நீங்க பதில் சொல்லுங்க. ஈக்குட்டோரியல் லைன்ல ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கு சார்? நான் சொல்லவா? ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு E ஆக்ஸ் parallel. யாருக்கு parallel இருக்கு? ஆக்சிஸ்க்கு parallel இருக்கு. ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ஸ் parallel to the axis. கரெக்ட் தான் சார். ஆனா ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல இருக்காங்க. and opposite to the direction of PR electric dipole moment. electric dipole moment. இந்த லைனை நீங்க உணர்ந்தாதான் உங்களுக்கு புரியும். ஈக்குட்டோரியல் லைன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க ஆக்ட் ஆகுதுன்னா டைபோல் மொமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாவும் அந்த பேஸ் இருக்கு பாத்தீங்களா, பேஸுக்கு பேரலாவும் இருக்கும். ரைட்டா? ரைட். ரெண்டு விஷயம் எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நீட்ல சம் போடுறதுக்கு, ஜேஇல சம் போடுறதுக்கு என்ன செய்யுது? முதல்ல ஃபார்முலா, ரெண்டாவது டைரக்ஷன். எல்லாத்தையும் முடிச்சிருங்க. அப்போ இந்த பக்கம் ஆக்சியல் ஒரு 2 மினிட்ஸ் நான் கம்பேர் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுறேன். ஈக்குட்டோரியல் ஆக்சியலோட ஃபைனல் ஃபார்முலா என்ன? ஆக்சியலோட ஃபைனல் ஃபார்முலா 2p/4πε0 r3. ஈக்குட்டோரியலோடது எவ்வளவுமா? p/4πε0 r3. ரைட். ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டு பேருக்குமே ப்ரொபோர்ஷனல் டு 1/r3 சார். இதுதான் ரொம்ப கவனமா இருக்கணும். பாயிண்ட் சார்ஜா இருந்தா 1/r². டைபோல்ல எனி லைன் ஆக்சியலா இருந்தாலும் ஈக்குட்டோரியலா இருந்தாலும் 1/r3. ரைட்டா? டைரக்ஷன் சொல்லி கொடுங்க சார். பாருங்களேன், ஐயோ மறுபடியும் அந்த மேக்னெட்டிக்கே போறேன் பாருங்க. இப்போ அந்த லெசன் தான் போச்சு. இங்க பாரு, -q + q டைபோல் மொமெண்ட். அப்போ பாயிண்ட் இங்க இருக்குன்னா B1 ஓட டைரக்ஷன் E1 ஓட டைரக்ஷன் இப்படி இருக்கும், E2 ஓட டைரக்ஷன் இப்படி இருக்கும், ரிசல்டன்ட் ஃபீல்டோடது இப்படி இருக்கும். அப்போ Eயும் Pயும் ஒரே டைரக்ஷன். ஆக்சியலா இருந்தா E acts along டைபோல் மொமெண்ட். இங்க பாத்தீங்கன்னா E இந்த பக்கம் இருக்கும், P இந்த பக்கம் இருக்கும். E anti parallel to P. சூப்பரா பாருங்க, ஒரே லைன்ல முடிச்சோமா? யாரும் தப்பு போட மாட்டாங்க. மேல இருக்கிறது ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட்ஸ் parallel to the axis and opposite to the direction of dipole moment. இல்லனா எனக்கு அவ்வளவு பெருசு எழுதலாம் முடியாது. சிம்பிளா ஏதாவது சொல்லுங்க. ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆன்டி parallel to the dipole moment. முக்கியமா டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட்னு சொல்லணும். ரைட்டா? ஸோ ஈக்குட்டோரியல் லைன் இன்னைக்கு நைட் உன்னோட வேலை. ஆக்சியல் லைன் ஒரு டைம் எழுதி பார்த்துக்கிறேன், ஈக்குட்டோரியல் லைன் ஒரு டைம் எழுதி பார்த்துக்கிறேன். நாளைக்கு ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் வரும்பொழுது இந்த ரெண்டு ஈக்குவேஷனை படிச்சுட்டு வர, டைரக்ஷன் ஒழுங்கா பார்த்துட்டு வரேன். ரைட்டா? எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஆக்சியல் ஈக்குட்டோரியல் யாருக்காவது டவுட் இல்லை எங்கேயாவது நான் திரும்ப சொல்லணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்க. செகண்ட் சொல்லுங்க. அனீஸ், பெனிதா, சாரு, ஐரன். கிளியர்னா கிளியர் சொல்லுங்க, இல்லை டவுட்னா டவுட் சொல்லுங்க. ஓகே, பெனிதா, சாரு, ஐரன். Yes, sir. தனுத்ரா, கனிஷ்கா. Clear, sir. மாதவ். Clear, sir. எஸ்கே. ரைட் பை. Clear, sir. பை. எனக்காக சொல்லக்கூடாது, புரியலன்னா புரியலன்னு சொல்லணும். எங்க புரியலன்றது கரெக்டாக பாயிண்ட் பண்ணி சொல்லணும். அங்கே நான் திருப்பி உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன். மோனிகா, எஸ்கேமா?
பத்மாஷினி, முகுந்தன், Clear, sir. right, நர்மதா, நிஷாந்தினி, ஷாரோன், Clear, sir. Clear, sir. right, கிருபாஸ்வினி, விஸ்ருதா, Clear, sir. ரைட். சூப்பரா போச்சு அந்த கிளாஸ். இனி 2 டாபிக் பாருங்க. இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோ அற்புதமா போகும். நாளைக்கு வரும்போது அப்படி டக்கு நம்ம சம் போட போறோம். ப்ராப்ளம் சால்விங்ல ரொம்ப கவனம் செலுத்துங்க. முடிஞ்சதுன்னா எஸ்எல் அரோரா புக்கு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க ட்ரை பண்ணு. உங்க போர்டுக்கு எஸ்எல் அரோரா தாராளமா போதும். நீட் பிசிக்ஸ், ஜேஇ பிசிக்ஸ் நான் என்ன கொடுக்குறேனோ அதை படிச்சா போதும். நான் சொல்லி கொடுத்த பிறகு அந்த எஸ்எல் அரோரா போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்காக சொல்றேன் நான். இல்லை சார் நாங்கள் இது இங்கேயே நான் கலெக்ட் பண்ணி எழுதிக்கிறனாலும் அது உன் புத்திசாலித்தனம். படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கைட் வேணும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். ரைட். மறுபடியும் உனக்கு என்ன தோணும்? எஸ்எல்ஆர் ஒர்த் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குனீங்க அதானே? அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக பார்த்த வரைக்கும், தேடின வரைக்கும் இந்த 7-8 இயர்ஸில் சில நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பசங்களுக்கு படிக்கிறதுக்கு எது ஈஸியாக இருக்கும், எதில் நல்ல ஸ்கோர் வரும், எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக அவங்கள போய் சேரும், அந்த மாதிரி தேடும் பொழுது கண்ணில் பட்ட விஷயம் தான் இது எல்லாமே. இப்போ 2 கொஷின் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கற்றுக்கலாமா? ஓகே. அதுக்கு முன்னாடி கொஷினை சொல்லிடுறேன். கொஷினை ஒழுங்காக புரிஞ்சுக்கோங்க. டைப்போல் இஸ் இப்போதைக்கு வேணும் வேண்டாம், அப்புறம் போட்டுக்கலாம். டைப்போல் இஸ் placed in a uniform electric field. என்ன நடக்குதுங்க? ஒரு எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல்னா யாரு? -q + q. இந்த டைபோலை கொண்டு போயிட்டு ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சா அந்த டைபோல் என்ன பண்ணும்? இதான் கொஷின். when a dipole is placed in a uniform electric field, என்ன சார் நடக்கும்? நான் எப்படி டயக்ராம் போடுறனோ அதே மாதிரி டயக்ராம், எப்படி டெரைவ் பண்ணுறனோ அதே மாதிரி டெரிவேஷன், எப்படி சம் போடுறனோ அதே மாதிரி சம். முதல்ல டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கு. யூனிஃபார்ம்னா லைனை நேராக போடணும். இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் ஒரு கேப் இருக்கு பார்த்தியா? செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் ஒரு கேப் இருக்கு பார்த்தியா? அந்த டிஃபர் கூட இருக்கக்கூடாது. நான் ஸ்கேல் வச்சு போடாததுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் எக்ஸாம் ஹாலில் எழுதும்போது யூனிஃபார்ம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா எல்லா ஸ்பேஸும் ஈக்குவலாக தான் இருக்கணும். ஏன்னா அதை கூட சுழிக்க சொன்னாங்க வேல்யூவேஷனில். இப்போ நான் போயிருக்கேன், 2 வேல்யூவேஷன் போயிருக்கேன். போகும்பொழுது சரி இந்த கேப் எல்லாம் கரெக்டாக காமிக்க சொல்லுங்கள், கிளாஸ்லேயே கற்றுக் கொடுத்துருவோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம்னா நீங்கள் பேரலாக ஒழுங்காக போடணும். அதில் ஒரு எலக்ட்ரிக் டைபோலை பிளேஸ் பண்ணுறீங்க. எலக்ட்ரிக் டைபோல்னா யாரு? ஒரு -q ஒரு +q. பாருங்க, ஒரு -q ஒரு +q. ரைட்டா? ஒரு டைபோலை கொண்டு போயிட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணிட்டேன். டைபோல் மொமெண்ட் p, மைனஸ்ல இருந்து பிளஸ், E எலக்ட்ரிக் ஃபீல்டு. நான் ஒரு ரகசியம் சொல்லவா? தீட்டா. தீட்டானா உனக்கு யாருன்னே தெரியல, ஆங்கிள் பிட்வீன் அங்க இருக்கக்கூடிய 2 வெக்டார். எப்பவுமே தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ், அதை மறந்துடாத. நீ பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேஜ் ஆரம்பிச்சு 12th கடைசி பேஜ் வரைக்கும் போங்க. தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் அந்த கொஷின்ல இருக்கிற 2 வெக்டார். இந்த கொஷின்ல இருக்கிற 2 வெக்டார் யாரு? E வெக்டாரும் P வெக்டாரும். அவ்வளவுதான். இனிமேல் தீட்டா நீ கவனிக்கவும் தேவையில்ல, படிக்கவும் தேவையில்ல. தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் அங்க இருக்கிற 2 வெக்டார். எழுதிட்டீங்களா? இங்க என்ன சார் நடக்கும்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நேத்து E = F/Qன்னு கற்றுக் கொடுத்தேன். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். எல்லாரும் ரொம்ப ஷார்ப்பா இருங்க. 2 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்ஸுக்கு EQ. பாரு, இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். நீங்க பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வச்சீங்கன்னா ஃபோர்ஸோட டைரக்ஷனும் ஃபீல்டோட டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷனா இருக்கும். எப்படி சார் சொல்றது? if the charge is positive, direction of force is along the direction of field. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல சார்ஜை வச்சீங்கன்னா அது மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், தள்ளி விடும். நீ பாசிட்டிவ் சார்ஜை வச்சீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கமா இருக்கோ அதே பக்கம் தான் ஃபோர்ஸும் இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ், டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஆப்போசிட். அப்போ if the charge is positive, direction of force is along the direction of field. If the charge is negative, direction of force is opposite to the field.
கத்துக்கிட்டீங்களா? எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த பாயிண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் பாருங்க எல்லாருமே. இங்க ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ரைட்டா லெஃப்டா? சும்மா சொல்லு. Right side, sir. ரைட் சைடு. எக்ஸலென்ட். ரைட் சைடு. எஃப். இது EQ. மைனஸ் Qட சொல்லுங்க. ஃபோர்ஸோட டைரக்ஷன் ரைட்டா லெஃப்டா? லெஃப்ட் இல்ல? ஓகே. சரி பா. F equal to EQ. எல்லாரும் இந்த டைபோலே கவனிச்சு பாரு. சரி, இந்த டைபோல் மேல 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. பா உன் பேனா ஒன்று எடுத்துக்கோ பா. ஒரு பேனா எடுத்துக்கோங்க. ஒரு பென் எடுத்துக்கிட்டு ரைட் ஹேண்ட நிப் இருக்குல்ல அந்த இடத்துல வைங்க. லெஃப்ட் ஹேண்ட பாட்டம் ஆஃப் த பென் அந்த எண்ட்ல பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டீங்களா? ரைட் ஹேண்ட டவுன்ல கொண்டு போங்க. அப்ப தானாவே லெஃப்ட் ஹேண்ட் வந்து அப்ல போகுதா பாருங்க. கரெக்டா? நீ வீம்புக்குன்னு ஒரு கையை டைட்டா பிடிச்சிட்டு ஒரு கையை லூசாலாம் பண்ணக்கூடாது. ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுக்கணும். நீ வேணே பண்ணிவிட்டு அப்படி போகல சார் நீ எனக்கு சொல்லக்கூடாது. ரைட் ஹேண்ட நீ டவுன் கொண்டு போனா லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே அப் போகும். அப்ப என்ன அர்த்தம்? 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் அந்த பென் மேல ஆக்ட் ஆகுது. அதனால அந்த பென் ரொட்டேட் ஆகுது. ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஒரு பாடி மேல 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆனா இட் ஃபார்ம்ஸ் எ கப்பிள். கப்பிள். உனக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது. வாட்டர் பாட்டில் ஓபன் பண்ணு. அந்த டைரக்ஷன் அப்படியே செஞ்சு காமிங்க. இப்ப நீங்களே அப்படியே உங்களோட ரைட் ஹேண்டால வாட்டர் பாட்டில் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணும்பொழுது எப்படி ஓபன் பண்ற? 2 ஃபோர்ஸ் அங்க ஆக்ட் ஆகுது. அந்த பாட்டில் கேப் மேல 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் ஆகுது. இட் ஃபார்ம்ஸ் எ கப்பிள். கப்பிளா? நீ இப்ப கார் ஓட்டுற மாதிரி செஞ்சு பாரு. காரை லெஃப்ட்ல திருப்புறீங்க. இப்போ நீ ஒரு ஹைவேல போயிட்டு இருக்க, நீ ஒரு எக்ஸலன்ட் டிரைவர்னு வச்சுக்கோ. கார் அழகா லெஃப்ட்ல திருப்புறீங்க. லெஃப்ட்ல திருப்பி ஸ்டேரிங்க. நீ மனசுக்குள்ள என்ன திட்டுறது எனக்கு தெரியுது. உனக்கு டார்க் புரியணுமா வேணாமா? சொல்றத ஒழுங்கா செய். லெஃப்ட்ல திருப்புனீங்களா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் வந்து டவுன்லயும் ரைட் ஹேண்ட் வந்து அந்த பக்கமா அப்லயும் இருக்கும். கரெக்டா? இல்ல சார், நான் ரஜினி ஸ்டைல்ல ஒத்த கையில திருப்புவேன். இந்த கதையை நான் கேட்கல. 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் அந்த ஸ்டேரிங் மேல ஆக்ட் ஆகிறதுனால தான் அந்த ஸ்டேரிங் ரொட்டேட் ஆகுது. அப்ப என்ன கத்துக்கிறீங்க? ஒரு பாடி ரொட்டேட் ஆகணும்னா அந்த பாடி மேல 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகணும். சார் ஒரு லைன்ல சொல்லுங்களேன். கப்புள் ஆக்ட் ஆகணும். எங்கெல்லாம் கப்புள் இருக்கோ அங்கெல்லாம் டார்க் இருக்கும். டார்க். யார் சார் இந்த வார்த்தை புதுசா இருக்கு? ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கீங்க. மோஷன் இன் சாரி எஸ்ஓபில படிச்சிருக்கீங்க. சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள். டார்க் என்னன்னு தெரியுதா? நீ நேரா நடந்து போனா ஃபோர்ஸ். சுத்தி சுத்தி வந்தனா டார்க். நீ ஃபேன் ஓடுறது நம்ம வீட்ல டார்க். கிரைண்டர் ஓடுறது டார்க். மிக்ஸி ஓடுறது டார்க். அப்ப டார்க் வேணும். இங்க என்ன நடக்குது? ஒரே வார்த்தையில் சொல்லி முடிங்க. When a dipole is placed in a uniform electric field, it experiences torque. அவ்வளவுதான். அப்ப இந்த கொஸ்டினோட பேரு என்ன? டார்க் கொஸ்டின். பாத்துருவோமா? இப்ப டார்க் வேணும். இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கோ. இந்த டிஸ்டன்ஸ் தான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஒய்ன்னு எடுத்துக்குவா. ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்க இருந்து சைன் தீட்டா கண்டுபிடிங்க. இப்ப ஒய் பை டைபோலோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2d. இந்த ஹைபார்சிஸ் 2d தானே? உங்களால உணர முடியுதா? sin theta equal to y by 2d. ஓகே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ டைரக்டா டெரிவேஷன், ரெண்டே ஸ்டெப்ல ஆன்சர். கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ சார் எங்களுக்கு டார்க் வேணும். டார்க்குக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன? ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ். ரெண்டு ஃபோர்ஸ்ல ஏதாவது ஒரு ஃபோர்ஸ். தென் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். நான் உனக்கு ஒரு 30 செகண்ட் டைம் தரேன். முதல்ல அந்த டார்க்கோட ஃபார்முலா நல்லா படிங்க. Product of any one of the forces into perpendicular distance between them. ரைட்டா? எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் யாரு? எஃப். மேல ஒரு எஃப், இங்க ஒரு எஃப் இருந்தது. பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் யாரு? ஒய். டயக்ராம் பாரு. டயக்ராம்ல ஒரு ஃபோர்ஸ் எஃப், பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த ஒய். ரைட்? இங்க வாங்க. எஃப்க்கு பதிலா எஃப்க்கு பதிலா ஒரு நிமிஷம். E equal to F by Q கத்து கொடுத்தேன் இல்லையா? ஓகே. எஃப்க்கு பதிலா EQ. ஒய்க்கு பதிலா 2d sin theta. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிச்சீங்கன்னா அப்படியே மேக்னட்டிசம் படிச்சிடலாம். இந்த கொஸ்டின் அதே தான் அங்கேயும் இருக்கும். இந்த லெசன்ல 90% ஆஃப் லெசன் அப்படியே மேக்னட்டிசம். EQ into 2d sin theta. இந்த E அப்படியே வச்சுக்கோ. இந்த Q into 2d மட்டும் ஒன்னா பாருங்க. சார் அவங்கள எனக்கு தெரியும். P Q into 2d படிச்சிருக்கோம். ஃபைனலா நீ தேடி வந்தது டார்க்.
டார்க்கு பிஇ சைன் தீட்டா. ரைட்டா? இந்த கொஷின் தவிர்க்க முடியாத ஒரு 3 மார்க் கொஷின் உங்களோட போர்டுக்கு. நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும் போதும். டவ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா. ரைட்டா? ஸோ பேரலா ஒரு பக்கம் போர்ட் படிக்கணும், ஒரு பக்கம் காம்படிட்டிவ் படிக்கணும். பார்த்துக்கிட்டே வாங்க. டார்க் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா. என்ன நடந்திருக்கு பே? When an electric dipole is placed in a uniform electric field, it experiences torque equal to PE sin theta. முடிஞ்சு போச்சு. ரைட், யாரா சொல்ல ட்ரை பண்ணு. இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த இடம் மைனஸ் கியூ, இந்த இடம் பிளஸ் கியூ, இந்த இடம் டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன். இப்ப தீட்டா எவ்வளோ டக்குன்னு சொல்லு. Zero, sir. 0. எக்ஸலன்ட் பை 0. தீட்டா 0வா இருந்தா டார்க் எவ்வளோ? 0. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் அப்படியே டக்குன்னு படிங்க. டைபோல் மொமெண்ட் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு அப்படின்னு அவங்க கொடுப்பாங்க. உன்கிட்ட இந்தாமா தீட்டா 0 வச்சுக்கோ அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. டைபோல் மொமெண்ட் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு தீட்டா 0. தீட்டா 0, டார்க் 0. கத்துக்கிட்டீங்களா? அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. டவ் ஈக்குவல் டு ஃபார்முலா ஞாபகப்படுத்துறேன், பி சைன் தீட்டா. ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கு, மைனஸ் கியூ இந்த பக்கம் இருக்கு, பிளஸ் கியூ இந்த பக்கம் இருக்கு. டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் இங்க இருக்கு. தீட்டா சொல்லி பழகு. தீட்டா எவ்வளோ? 180 degrees. 180. தீட்டா 180. டார்க் எவ்வளோ பே? சைன் 180 தெரியலையா? தெரிஞ்சுக்கோங்க, 0. ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஆல் சில்வர் டீ கப்ஸ். சைன் 180 0. சைன் 0, சைன் 180, சைன் 360 மூணுமே 0 தான். கத்துக்கிட்டீங்களா? அப்ப தீட்டா 0, டார்க் 0, தீட்டா 180, டார்க் 0. இந்த ஆங்கிள் யாருன்னு கண்டுபிடிங்க. இது டைபோல் மொமெண்ட். இந்த இடம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இப்ப தீட்டா பார்த்ததும் சொல்லிடுவீங்க சார் 90. அப்ப டார்க் எப்படா மேக்ஸிமம்? 90 இருக்கும் பொழுது தான் சார் மேக்ஸிமம். டார்க் ஈக்குவல் டு பிஇ. இந்த மூணுமே நீங்க சூப்பரா படிச்சுக்கணும். டார்க்குக்கு ஃபார்முலா எழுதுறது மட்டும் முக்கியம் இல்லை. தீட்டா 0, டார்க் 0, தீட்டா 180, டார்க் 0, தீட்டா 90, டார்க் மேக்ஸிமம். அந்த மேக்ஸிமம் தான் யாரு? பிஇ. கரெக்டா? டார்க் மேக்ஸிமம் பிஇ. கத்துக்கிட்டீங்களா பே? ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம். எல்லாமே ஓகே தானே? டார்க் வந்து பிஇ சைன் தீட்டா, தீட்டா 0, 180ல எல்லாத்தையும் வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. இதுல ஒரு ஏமாத்துற கேள்வி ஒன்று இருக்கு. நான் கொஸ்டின் எழுதுறேன், அதுக்கப்புறம் சொல்ல ட்ரை பண்ணுங்க. டைபோல் இஸ் placed in a uniform electric field. Find the net force. நெட் ஃபோர்ஸ் பத்தி நம்ம பேசவே இல்லையே சார். பேசியிருக்கோம், ஆனா வெளிப்படையா பேசல, மறைமுகமா பேசியிருக்கோம். சொல்ல முடியுமா? டைபோல் இஸ் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த 3 கேஸ் பாருங்க. கேஸ் 1ல கொஞ்சம் சொல்லுங்க, தப்பானா பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், கொஞ்சம் வாயத்தரேன். இந்த இடத்துல ஃபோர்ஸோட டைரக்ஷன் எங்க இருக்கும்? ரைட்டா லெஃப்டா? Right. Right, sir. எஃப். நெகட்டிவ் சார்ஜ்ல இப்ப லெஃப்டா? ஓகே. போத் ஆர் ஈக்குவல் அண்ட் கேன்சல் டு ஈச் அதர். அப்ப நெட் ஃபோர்ஸ் 0. ஒத்துக்கிறீங்களா? நெட் ஃபோர்ஸ் 0. அப்படி இங்க வாங்க. இங்க ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ். இப்ப இங்க இருக்கு பாசிட்டிவ் சார்ஜ். ஃபோர்ஸோட டைரக்ஷன், ஃபீல்டோட டைரக்ஷன் இங்க இருக்கு. ரைட்டா லெஃப்டா? Right, sir. ரைட் சைடு. நெகட்டிவ் சார்ஜ் இங்க இருக்கு. ஃபோர்ஸோட டைரக்ஷன் லெஃப்ட். போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், கேன்சல் டு ஈச் அதர். எஃப் 0 பாருங்க. கத்துக்கிட்டீங்களா? இங்க பாருங்களேன். இங்க வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. எனக்கு சூப்பரா பதில் சொல்லு. ஃபோர்ஸோட டைரக்ஷன், நெகட்டிவ் சார்ஜ்ல ஃபோர்ஸோட டைரக்ஷன் அப்பா டவுனா? ஃபீல்ட் இங்க இருக்கு. வாயை தர. Down. டவுன். சூப்பர். Down, எஃப். sir. வேற இருக்க டவுட்டா? ஓகே. If the charge is positive, direction of force Upwards. upward.
இங்கேயுமே போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் டு ஈச் அதர். அப்ப இங்கேயும் எஃப் 0. சார் என்னதான் சொல்ல வரீங்க? இங்க வாங்க, டயக்ராம், மெயின் டயக்ராம் வாங்க. இங்க எஃப் எங்க இருக்கு? ரைட் சைடு. இங்க எஃப் இருக்கு லெஃப்ட் சைடு. போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் டு ஈச் அதர் 0. அப்போ ஒரு பிரமாதமான ரகசியம் என்ன தெரியுமா? டைபோல் இஸ் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நெட் ஃபோர்ஸ் 0. எத்தனை முறை வேணாலும் படிச்சுக்கோங்க. டைபோல் இஸ் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நெட் ஃபோர்ஸ் 0. ஆனா டார்க் 0 ஆகுமா? தீட்டா 0வா இருந்தாதான் டார்க் 0, தீட்டா 180 இருந்தாதான் டார்க் 0. மீதி எனி ஆங்கிளா, எந்த ஆங்கிளா இருந்தாலும் டார்க் நாட் ஈக்குவல் டு 0. ஒத்துக்கிறீங்களா? இந்த லைன் உங்களுக்கு புரியுதா? 0 இல்ல, 180 இல்ல, 360. 0னாலும் 360 ஒண்ணுதான். அப்ப டார்க் 0வா இல்லையான்னு முடிவு பண்றது யாரு? ஆங்கிள். பட் டைபோல் இஸ் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நெட் ஃபோர்ஸ் கண்டிப்பா 0. அதே பக்கத்துல இன்னொரு கொஸ்டின் எழுதுறோம். டைபோல் இஸ் பிளேஸ்ட் இன் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எஃப் நெட் கண்டிப்பா நாட் ஈக்குவல் டு 0. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. இந்த 2 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சிருக்கணும். டார்க் கொஸ்டினுக்கு கீழே இந்த 2 லைனும் நீங்க ஷியரா எழுதணும். டைபோல் இஸ் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், நெட் ஃபோர்ஸ் 0. நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், நெட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ரைட்டா? ரைட். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. கான்செப்ட் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. 2023 நீட் பேப்பர். இதுல ஒரு சம். நான் சம் மட்டும் சொல்றேன், டேட்டாலாம் கொடுக்கல. ஏதாவது எனக்கு ஐடியா மட்டும் சொல்லுங்க. சரி, இப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும், இப்படி சால்வ் பண்ணணும், அந்த மாதிரி ஃப்ரீயா பேசி என்கிட்ட. டார்க்குக்கு என்ன ஃபார்முலா? சார் டார்க்குக்கு பிஇ சைன் தீட்டா. ரைட்டா? இப்போ நான் கொஷின்ல டேட்டா கொடுக்குறேன், தீட்டா கொடுத்துட்டேன், ஒரு பேஜுக்கு 60 டிகிரி. எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டேன், ஒரு பேஜுக்கு 10 நியூட்டன் பெர் கூலும். டேட்டா நான் மாற்றி மாற்றி கொடுக்குறேன், எனக்கு அங்கே இருந்த டேட்டா ஞாபகம் இல்லை. டார்க்கு வந்து ஒரு 40, டார்க் வந்து 40. டிஸ்டன்ஸ் ஒரு 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சார்ஜ்னு கேட்குறேன். இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுவேன், எப்படி சால்வ் பண்ணுவேன்? சும்மா சொல்லு, உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. சார் பிஏ வந்து 2D into Qன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அவ்வளோதான். பிஏ வந்து Q into 2Dன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போட்டாலும் ஓகே தான். இல்லைன்னா கியூவை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு டவு பை 2DE சைன் தீட்டா. சார் டவு தெரியும், 40, 2 இன்ட்டு, இங்கே தான் சிக்கல். 2D தான் 10 சென்டிமீட்டர். நான் சொல்றது புரியுதா? அவங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ்னு கொடுப்பாங்க. நம்ம வழக்கம் போல என்ன பண்ணிடுவோம், D ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். உங்களுக்கு தெரியுதா? டைபோல்னாலே டிஸ்டன்ஸ் 2D. இந்த 2Dக்கு தான் நீங்க 10 சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த தப்பையும் நம்ம பசங்க முன்னாடி பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு கொஸ்டினை ரீட் பண்றீங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். நீ என்ன பண்ணுவ? எப்போ பார்த்தாலும் டிஸ்டன்ஸ் படிச்சாலே Dன்னு எடுப்ப, இல்லை Lன்னு எடுப்ப. நீ இந்த கொஸ்டினை ஒரு Dன்னு எடுக்கக்கூடாது. 2 சார்ஜஸ் தான் டைபோலு. டைபோலோட டிஸ்டன்ஸ் 2Dன்னு தான் எடுக்கணும். அதே மாதிரி மேக்னட்டிசம் 2Lன்னு தான் எடுக்கணும். அந்த 2Dக்கு தான் 10. நீ ஒரு வேலை தெரியாம Dக்கு மட்டும் 10 கொடுத்துட்டேன்னா என்ன நடக்கும்? ஆன்சர் ஹாஃப் ஆயிடும். தெரியுதா? Dக்கு 10ன்னு கொடுத்தா என்ன ஆயிடும்? 2 இன்ட்டு 10 20 மாறிடும். அப்போ டோட்டல் ஆன்சர் என்ன ஆயிடும்? ஹாஃப் ஆயிடும். அவங்களுக்கு தெரியும் நீ என்ன தப்பு பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவிலே பிவிலே வச்சு உன்னை ஈஸியா தப்பு பண்ண வச்சிருவான். அப்போ 2D சப்ஸ்டியூட் பண்றோம், E சப்ஸ்டியூட் பண்றோம், தீட்டா சப்ஸ்டியூட் பண்றோம், சால்வ் பண்ணி Q கண்டுபிடிக்கிறோம். நாளைக்கு அந்த சம் எடுத்துட்டு வரும்போது அந்த சம் போட்டு நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஐடியா உள்ளதான். டார்க் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா. எப்போ பார்த்தாலும் லெஃப்ட்ல இருக்கிறது தான் கேட்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. லெஃப்ட்ல இருக்கிறத கொடுத்துட்டு ரைட்ல இருக்கிற ஏதோ ஒரு டேர்ம்குள்ளார இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை கேட்கலாம். ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ இன்னொன்று கூட நம்ம செய்யலாம். டவ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா. இது எப்படிலாம் உடைக்கலாம்னு பாருங்களேன். டவ்ஸு பிக்கு பதிலா Q இன்ட்டு 2D, ஈக்கு பதிலா F பை Qன்னு சொல்லலாமா? ஏன் இப்பதானே படிச்சோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு F பை Q சைன் தீட்டா. Q போய் சேர்ந்துருச்சு. இங்க இருந்து ஃபோர்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் லெவல் 2 சம். நான் டேட்டா தான் கொடுக்கலையே தவிர ஐடியா சொல்லிட்டு இருக்கேன், பார்த்துக்கொள்ளுங்க. F வேணும்னா F மட்டும் இங்க இருக்கு, டவ் பை 2D
சைன் தீட்டா. ரைட்டா? என்ன வேணாலும் கேட்கலாம். டார்க் கொடுத்து ஃபோர்ஸ் கேட்கலாம், டார்க் கொடுத்து சார்ஜ் கேட்கலாம், டார்க் கொடுத்துற ஃபீல்டு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஈக்குவேஷனை மாத்தி மாத்தி அப்படியே சீட்டுக்கட்டு மாதிரி 3 தாள் மாதிரி போட்டு விளாட கத்துக்கணும். என்ன வேணாலும் கேட்டு போட்டு நம்ம ஜாலியா என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிக்கலாம். ரைட்டா? எனக்கு பதில் சொல்லுங்க இப்ப. டார்க் கொஸ்டின் கிளியரா எல்லாருமே? எஸ்னா எஸ்ன்னு சொல்லி நான் பேர் சொல்லி கூப்பிடல. இல்ல எங்கேயாவது புரியலன்னா சொல்லி இன்னொரு டைம் சொல்லித்தரேன். ஃப்ரம் அனீஸ்ல இருந்து விஷ்ணுதா வரைக்கும் எல்லாரும் கிளியர் தானே? டார்க் கொஸ்டின் Yes. Yes, sir. Yes, sir. Clear, sir. Yes, sir. ரைட். Clear, sir. சூப்பர். Yes, sir. எனக்கு தெரியல. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கத்துக்கிறீங்களா? பொட்டென்ஷியல் எனர்ஜி இல்லைன்னா இந்த கொஸ்டினோட இன்னொரு பேரு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். எக்ஸாக்டா டைம் என்ன? மொபைல் என்கிட்ட இல்லை. யாராவது சொல்லுங்க, டைம் என்ன? 7:51, sir. 7:51. 51, sir. ரைட். ஒரு கொஸ்டின் கத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒர்க் டன் in a rotating dipole. Work done in a rotating dipole in uniform electric field. இவ்வளோ நேரம் போன கொஸ்டின்ல டைபோல கொண்டு போயிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சோம். இப்ப ரொட்டேட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம எவ்வளவு வேலை பண்ணணும்? ரைட்டா? ரொம்ப கேர்ஃபுல்லா கவனி. இந்த கொஸ்டின் கொஞ்சம் சுத்தல விட்டுரும். புரியலன்னா என்கிட்ட ஹானஸ்டா சொல்லிடு. புரியல சார். ஒர்க் டன் இன் ரொட்டேட்டிங் டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ நீங்கள் கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் நான் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கேன். இது என்னோட ஆக்சுவல் ஸ்பீட் கிடையாது, உனக்கு தெரியும்ல. பாதி லெசன் எடுத்து கிடாச்சிடுவோம் நம்ம எப்போவுமே. பட் நிறைய புது பசங்க இருக்கீங்க, அப்புறம் ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகணும், செட் ஆகணும், கிளாஸஸ் உங்களுக்கு புரியணும். ஸோ அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு பழகிடும். இந்த ஆளோட ஸ்பீடு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே நீங்கள் செட் ஆகிடுவீங்க. இப்போ பொறுமையாக கற்றுக்கிட்டே வாங்க. ஒர்க் டன் இன் ஏ ரொட்டேட்டிங் ஏ டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு போட்டுக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனு எப்போ பார்த்தாலும் ஹரிசான்லாம் போட்டு போட்டு போர் அடிக்குது. அதனால என்ன பண்ணிக்கலாம், வெர்டிகலாக போட்டுக்கலாமா? இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல ஒரு டைபோல பிளேஸ் பண்றோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு டைபோல பிளேஸ் பண்றோம். டைபோல்னா போர் அடிக்குதுன்றதுக்காகலாம் மாத்திக்க கூடாது. எப்பவும் -q + q தான். ரைட்டா? டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் p, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் e. யாருபா அந்த தீட்டா? தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் அந்த ஊர்ல இருக்கிற ரெண்டு வெக்டார்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார், டைபோல் மொமெண்ட் வெக்டார். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க எல்லாரும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கொஞ்சம் பாருங்க. பாசிட்டிவ் சார்ஜ்ல ஃபோர்ஸோட டைரக்ஷன் அப்வர்டா டவுன்வர்டா? Upwards. அப்வர்ட். பிரமாதம், அப்வர்ட். அப்ப நெகட்டிவ் சார்ஜ்ல Downward. டவுன்வர்ட். F = EQ, F = EQ. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இந்த டைபோல் இந்த பக்கமாவும் இந்த பக்கமாவும் ரொட்டேட் ஆக போகுது. பிசிக்ஸ்ல ஒரு பேனாவை எடுத்து உன் டேபிள்ல இருந்து நீ இன்னொரு இடத்துல வச்சாலே நீ வேலை செய்யறன்னு அர்த்தம். என்ன சார் சொல்றீங்க? அது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை இல்லையே. அந்த பாடி டிஸ்பிளேஸ் ஆச்சுனாலே ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஒர்க் டன்னு தெரியும் தானே? அப்ப ஜென்ரலா ஒர்க் டன்னுக்கு என்ன ஃபார்முலா படிச்ச? F.D படிச்சீங்களா 11th? இது லீனியர்ல படிச்சீங்க. அப்படியே ரொட்டேஷன்ல சொல்லுங்க சார். டார்க் இன்டூ தீட்டா. ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு? அப்போ ஒர்க் டன் வந்து டார்க் இன்டூ தீட்டா. ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் டார்க் இன்டூ தீட்டா, லீனியரை பொறுத்த வரைக்கும் F.Dன்னு எழுதணும். இங்க ரொட்டேட் தானே ஆக போகுது. அப்போ நான் என்ன பண்றேன், ஸ்மாலா ஒர்க் பண்ண போறேன். dw உங்களுக்கு தெரியும் தானே? டிஃபரன்சியேஷன் தெரியும். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால்னாலே டி தாம்ப. dx, dy, dw. அப்ப dw வேணும்னா டவ் இன்ட்டு ஸ்மால் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டி தீட்டா. இப்படி தான் இந்த கொஸ்டினை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அப்படியே கடகடன்னு இழுத்து ஓடியாந்துடலாம். பாரு, dw = டவ் இன்ட்டு டி தீட்டா. dw = சார் டவுக்கு நாங்க இப்பதான் படிச்சோம். p sin தீட்டா இன்ட்டு ஒரு டி தீட்டா. யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? ஒர்க் டன்னை தேடி போயிட்டு இருக்கோம். dw இருக்கு, இன்டகிரேட் பண்ணிக்கோங்க சார். p sin தீட்டா டி தீட்டா. இங்க டெரிவேட்டிவ் டேர்ம் யாரு? தீட்டா. ஏதோ ஒரு ஆங்கிள் இருந்து ஏதோ ஒரு ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்றோம். தீட்டா 1ல இருந்து தீட்டா 1க்கு ரொட்டேட் பண்றோம். பண்ணிட்டோமா? அடுத்தது பாருங்க, w p. இவனை தூக்கி வெளில போட்டுருங்க. இன்டெக்ரல் ஆஃப்
தீட்டா 1ல இருந்து தீட்டா 2 sin தீட்டா இன்ட்டு டி தீட்டா sin தீட்டா இன்ட்டு டி தீட்டா ரைட்டா. அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு பி, உங்களுக்கு தெரியும் தானே, sin தீட்டாவை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா மைனஸ் காஸ் தீட்டா. சப்போஸ் தெரியல மறந்துட்டேன்னா இப்போ தெரிஞ்சுக்கோ, மைனஸ் காஸ் தீட்டா. ஒர்க் டன் ஈக்குவல் டு பி மைனஸ் காஸ் தீட்டா, தீட்டா 1ல இருந்து தீட்டா 2. அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஒர்க் டன் ஈக்குவல் டு பி மைனஸ் அப்பர் லிமிட் தீட்டா 2, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ், அதனால பிளஸ் காஸ் தீட்டா 1. ஃபைனலாக நம்ம தேடி வந்தது ஒர்க் டன் ஈக்குவல் டு பி காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2ன்னு கற்றுக்கணும். எல்லாரும் இந்த ஃபார்முலா ஒழுங்கா படிங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைப்போலை ரொட்டேட் பண்ணணும்னா எவ்வளோ ஒர்க் பண்ணணும், ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைப்போலை ரொட்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும். ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு ரொட்டேட் எ டைப்போல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃபார்முலா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸ் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா 3 கொஷின் நீங்கள் பார்க்கலாம். W ஈக்குவல் டு பி காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2. நான் அதுலேருந்து ஒரு 2-3 சம் சொல்லவா. 0லிருந்து 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும், 0லிருந்து 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும், 30லிருந்து 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும். இந்த 3 கொஷின் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், ஃபார்முலா கொடுத்துட்டேன். எனக்கு ஆன்சர் மட்டும்தான் வேணும். சீக்கிரமாக சொல்லுங்கள். கொஷின் நம்பர் 1ஓட ஆன்சர். 3 10 செகண்ட் தான் டைம், இல்லை 3 5 செகண்ட், டோட்டலாக 45 செகண்ட் தான் உன் டைம். பாஸ் சால்வ் பண்ணேன். கொஸ்டின் நம்பர் 1ஓட ஆன்சர் பா. half of P, yes, sir. அவ்வளோதான் பா, சூப்பராக சொல்லிட்டேன். P/2. செகண்ட் கொஸ்டின் minus இதுதான் P. எவ்வளோ பா, Minus P. மைனஸ். P. ஏன் ஒர்க் டன்ல மைனஸ் வருது, நீ என்ன பண்ணிட்ட, காசு 180க்கு மைனஸ் ஒன்றுன்னு உங்களுக்கு தெரியல, அதான் தப்பு பண்ணிட்டேன். காசு 180க்கு மைனஸ் ஒன்று தானே பா. இப்போ சொல்லு. P. 2P அவ்வளோதான் பா. காசு 180 மைனஸ் 1 2P. இப்போ தெரியாதவங்க கவலைப்படாத, நான் இப்போ போட்டுக்க தான் காமிக்க போகிறேன். எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்களேன். 30 60 ட்ரை பண்ணுங்க. அதை சால்வ் பண்ண முடியாது, காமன் டேர்ம் வெளில எடுத்துட்டு சொல்லுங்க. இப்போ அதுக்கு நேரம் இருக்காது, √3 சப்ஸ்டியூட் பண்ணணும், இவ்வளோ வேலை இருக்கும் அதில். P/2 into √3 minus 1. அவ்வளோதான் பா. P/2 √3 minus 1. சூப்பராக சொன்னீங்க. ரைட்டா, ரைட் பா. சால்வ் பண்ணீங்க, எல்லாருக்கும் வந்திருக்கும் நான் நம்புறேன். சரி, ஒருவேளை நாங்கள் ஏதாச்சும் சின்ன தப்பு பண்ணிட்டோம், எனக்கு என்ன சரியாக புரியலன்னா கொஸ்டின் கவனிங்க. இந்த 3 சம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 0லிருந்து 60 டிகிரி ஃபார்முலா என்னங்க சார், ஒர்க் டன் ஈக்குவல் டு P காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2. P காஸ் 0 எல்லா ஊர்லேயும் 1 தான், காஸ் 60 எல்லா ஊர்லேயும் 1/2, அதனால P/2. தீட்டா 0லிருந்து 180, இதுக்கு என்ன மீனிங் தெரியுமா, parallel டு ஆன்டி பேரலல். பேரலல்ல இருக்கிற டைப்போல அப்படியே மாற்றணும். அப்படியே ஒரு பேனாவை கையில் எடுங்க, ஹரிசான்ல வச்சுக்கோங்க, கேப் இருக்கிற இடத்துல பாட்டம் வரணும், அப்படியே ஒரு ரொட்டேஷன், ஹாஃப் ரொட்டேஷன் பண்ணுங்க, அதான் 180 டிகிரி. parallel டு ஆன்டி பேரலல். அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு P காஸ் 0 1, ஃபார்முலால ஒரு மைனஸ், காஸ் 180 ஒரு மைனஸ் 1, அதனால 2P. நல்லா தெரிஞ்சுக்கணும், காஸ் 180 மைனஸ் 1, சைன் 180 0, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது சண்டே ஒரு கிளாஸ் கொடுங்க,
நான் எப்படி ஆங்கிள் கண்டுபிடிக்கணுன்றதெல்லாம் சூப்பராக சொல்லித்தரேன். 90யோட எதை ஆட் பண்ணால் என்ன ஆகும், 270யோட எதை ஆட் பண்ணால் என்ன ஆகும், 360யோட ஆட் பண்ணால் என்ன ஆகும், 360 மைனஸ் என்ன ஆகும், 180 மைனஸ் என்ன ஆகும், இந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுக்குறேன் ஃப்ரீயாக இருக்கும்போது. முதல்ல இந்த 11th எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு இந்த ஏப்ரல் ஏதாவது பிரேக் கிடைக்கும்ல உங்களுக்கு, அந்த டைம் சொல்லுங்க. ஸோ 2PE சார். தென் θ1 0 30 இருந்து θ2 வந்து 60. இப்போ என்ன சார் ஆகும், இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா P cos 30 √3/2 cos 60 1/2. ஒருவேளை அவங்க எல்லாம் வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க, P கொடுத்துருக்காங்க, E கொடுத்துருக்காங்கன்னா சால்வ் பண்ணி தான் சால்வ் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. 2 எடுத்துக்கலாம். 1.73 மைனஸ் 1 வேணுன்னா PE/2 0.73 வேணுன்னா என்ன பண்ணலாம், 0.73/2 35 36 36.5 0.365 PE. இது வரைக்கும் எப்படி வேணாலும் எழுதலாம். நம்ம ஆப்ஷனை பொறுத்து தான் நம்ம ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல மாற்றிக்கணும். அவங்க P/2 √3/2 -1/2 எப்படி கொடுக்குறாங்களோ அந்த ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாற்றிக்கிறீங்க. ரைட். ஸோ இதோட ஆல்மோஸ்ட் இன்னும் இந்த லெசன் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸில் த்ரூ ஒரு 80% நம்ம நெருக்கிட்டோம். இன்னைக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தனோம், நேற்று என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தனோம், அன்னைக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஃபோர்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு வரேன். இப்போ தான் நாளைக்கு ஒரு 30லேருந்து மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 20லேருந்து 30 சம்மாவது நம்மளால என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். இப்போ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், கொஞ்சம் வெயிட் பண்ண, ஒரு நிமிஷம் ஓடிடாது. இட்ஸ் கம்மிங் லாஸ்ட் வீக்